கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை பார்க்கவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதம் புதிய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருப்பது எத்தனோ நன்மையும் எத்தனோ இன்பமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது எவ்வளோ நன்மையும் இன்பமானது என்பது வேதத்தை வாசித்து பார்க்கும் போது அநேக முறை நம்ம நினைக்கிறோம் ரத்த சம்பந்திகளாய் நாமும் தான் ஐக்கியமா அன்பா இருக்க முடியும் என்பது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு சகோதரிமார்களும் ஒவ்வொரு சகோதரன்மார்களும் நாம ஒருமித்து கிறிஸ்து இயேசுக்குள்ள ஐக்கியமாய் இருப்பது எவ்வளோ நல்லது என்பது வேதம் சொல்லுகிறது. அதே வண்ணமா நம்ம ஐக்கியமாய் நம்ம அன்போடு இருக்கும் போது கிறிஸ்துவுடைய அன்பு நமக்குள்ள வெளிப்படும் என்பது வேதம் சொல்லுகிறது. அப்படி அன்போட ஐக்கியமா இருக்கும் போது ஆரோன் தலையின் மேல் ஊட்டப்பட்டுகிற அந்த பரிமள தைலத்தை போல நம்ம மேல தைலம் ஊற்றப்படும். அவருடைய தாடியின் மேல வடிகிற அந்த பரிமள தைலம் அது ஆரோனின் சிரசின் மேல் ஊட்டப்பட்டது. அது அவனுடைய தலையின் மேல் வடிகிற பரிமள தைலமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை அப்படியாப்பட்ட வல்லமையை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்துல சற்று நிமிடங்கள் தியானித்து பார்க்கும் போது ஆண்டவருக்குள் ஒரு மனதோட ஒருமித்து நம்ம எல்லோரும் ஒரு மனதோட இருக்கும் போதுதான் கர்த்தருடைய அந்த அன்பை நம்ம ருசி பார்க்க முடியும். இன்னைக்கு வேதத்தை நம்ம தியானித்து பார்க்கும் போது கர்த்தருக்குள்ள ஒரு மனதோட நம்ம இருக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேல ஊற்றப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வண்ணமா ஒரு உதாரணத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் ஸ்கூல் டைம்ல கூட அநேக முறை. அந்த உதாரணத்தை நான் தியானிக்கும் போது ஒரு கட்டையை நம்ம கையில கொடுக்கும் போது அந்த கட்டையை நம்மளால உடைக்க முடியுமா என்று யோசித்து பார்த்தா ரொம்ப சுலபமாய் ரொம்ப சாதாரணமா அதை ஒடிச்சிட முடியும். அதே வண்ணமாய் 4-5 கட்டைகளை எடுத்து ஒன்னா ஒரு கயிறுனால கட்டி இது உங்களால உடைக்க முடியுமா என்று நீங்க உடைச்சு பார்க்கும் போது அந்த கட்டையை நம்மளால உடைக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு பவுண்டா அது ஒரு கெட்டியா உறுதியாக்கப்பட்டது என்று நம்ம தியானிக்கிறோம் அந்த கதையில. அப்பொழுது அந்த கதையுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கும் போது அதனுடைய கடைசி முடிவை நம்ம பார்க்கும் போது ஒரு கட்டையா சிங்கிளா ஒரு நபராய் நம்ம வாழும் போது சாத்தானான சீக்கிரமாய் நம்மள மடக்கிட முடியும். அதே வண்ணமாய் ஒருமித்து ஒருமனப்பட்டு நம்ம வாழும் போது நம்மள பிசாசானவ தொடவே முடியாது. நம்மளுக்கு எல்லாருக்குள்ளேய கிறிஸ்துடைய அன்பு வெளிப்படும், கர்த்தருடைய ஐக்கியம் வெளிப்படும். அது நம்ம ஒரு ஸ்ட்ராங் பவுண்டா நம்ம மாறிடுவோம். நமக்குள்ள அந்த கிறிஸ்துடைய அன்பு வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்பமானது என்பது பார்க்கும் போது நன்மை என்பது நம்ம எல்லாரும் ஒருமித்து இருப்பது நன்மை. நம்ம எல்லாரும் ஒரு மனதோட வாழ்வது அது இனிமையான காரியம், அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அதனால கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரு மனதோட நம்ம கட்டப்படலாம். இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்குள்ள ஒரு மனதின் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். நம்ம ஐக்கியமாய் வாழும் போது நம்ம அன்போட வாழும் போது கிறிஸ்துவுடைய மகிமை நமக்குள்ள வெளிப்படும். அப்பொழுது இந்த உலகத்துல நம்மளால சாட்சிகளாய் வாழ முடியும். கர்த்தர் இந்த மாதத்துல நம்மள ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்துவுடைய அன்பினால் நிரப்பி உங்க குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ராஜா, அந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நாங்க பிரவேசித்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, போராட்டங்களை நீக்கி போட்டு சமாதான கர்த்தர் நீ ஆளுகை செய்வீராக ராஜா. எல்லா போராட்டங்களை தடைகளை நீக்கி போட நீ வல்லவர் தகப்பனே. நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அண்ட சராசரத்தை படித்த தேவனுடைய நாமத்தினால் கட்டளிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போட்டு கர்த்தருடைய வல்லமை உடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே. யாரெல்லாம் தேவனை போராட்டத்தோட சமாதானம் இல்லாத தேவனை ஒருமனை இல்லாத குடும்பங்களை பிரிவினைகள் போராட்டங்கள் பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவரே
ஒரு மனதன் ஆவியை கட்டளிடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேல உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, சபைகளுக்காக செபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஆண்டவரே. தேவனே ராஜா, ஒவ்வொருத்தையும் ஆண்டவரை பேரு பேராப்பா உம்முடைய பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ராஜா, நீங்க கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அந்த சராசரத்தை படித்த தேவனுடைய நாமத்தினால் ஒவ்வொருத்தரும் நீ ஆசீர்வதிப்பிரா, இயேசு நாமத்தினால். ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. God be with you.